ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு பிரேயர் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரேயர்ல ஆண்டவர் அந்த இடத்துல இருப்பார். ஸ்தோத்திரம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2-3 காரியங்கள். ஆண்டவர் அந்த இடத்துல வருவார். 2 நாமத்திலே கூடி இருந்தால் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ரைட்டா? அல்லேலூயா. அப்போ இப்போ நான் வரல பிரேயருக்கு, அந்த இடத்துல பிரேயருக்கு வரல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நம்ம எப்படி சொல்றோம், என்ன மாதிரி காமிக்கிறோம்? கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே நீர் அங்கே ஏறும், என்னுடைய வேலை எனக்கு பெருசா இருக்கு. கரெக்ட் தானே? ஸ்தோத்திரம். ஏன்னால இப்போ நான் இருந்தாதான் என் குடும்பம் போக முடியும், நான் வேலை செய்தாதான் என் குடும்பம் நடக்கும். அப்படிதானே? அதுதானே சொல்றோம். அந்த மீனிங் தானே? அப்படிதானே நம்ம சொல்றோம் இல்லையா? அல்லேலூயா. பிராக்டிக்கலா நான் சொல்றேன். அல்லேலூயா. இது எதுவுமே இல்ல, பிராக்டிக்கலாக. ஸ்தோத்திரம். அப்ப நான் அததான் சொல்றேன். இல்ல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஆண்டவரே நீங்க அங்க இருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் மேல அன்பெல்லாம் இருக்குதா, பட் நீங்க அங்க இருங்க, எனக்கு இந்த காரியம் உங்களோட இம்பார்ட்டன்ட் அது அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ரைட்டா இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு அந்த மாதிரி தான் வருது மீனிங். அல்லேலூயா. ஆமென். முக்கியம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம எந்த ஒரு காரியத்துக்கானாலும் சரி. அல்லேலூயா. இதுக்கு முன்னால ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நான் ஆண்டவர் இந்த சபையில கூட சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டவருக்கு ஸ்தானம் கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னால பல வாட்டியும் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு அவங்களுக்கு அல்லேலூயா இப்படி சொல்லியிருக்கிறேன். ஆமென். நீங்க எதற்கு ஸ்தானம் கொடுக்குறீங்களோ அந்த காரியம் உங்களை ஆட்கொள்ளும். ஸ்தோத்திரம். வேலைக்கு ஸ்தானம் கொடுத்தோமா அது உங்களை சாப்பிட்டுரும். அல்லேலூயா. பிள்ளைக்கு நீங்க ஸ்தானம் கொடுத்தீங்களா, பிள்ளைகள் உங்க கடைசி காலங்களை என்ன செய்யும் தெரியுமா? அல்லேலூயா. கூட இருக்காது. ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தானம் கொடுங்க. பிள்ளைகள் ஆனாலும் சரி, படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, வருமானமானாலும் சரி, நம்மளுடைய டைம் ஆனாலும் சரி, எல்லாமே லைன்ல கொண்டு வருவாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானதை அவர் அதுதான் விரும்புகிறார். நம்மள எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், எல்லாருக்கும் மேலாக அவரை நேசிக்கணும் அப்படின்னு, எல்லாருக்கும் மேலாக அவர்கள் அடைக்கலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற எந்த காரியங்களை அவரை ஒழித்து எப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம செய்தாலும் அதெல்லாம் நஷ்டம் இல்லை, வீணுல தான் போகும். அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா.